வெல்கம் பேக் கைஸ். நான் தான் உங்க அக்ஷன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 அப்டேட் எப்படி இருந்தாங்க கைஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் தான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்ல விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு சின்ன வீடியோ போடலாமே அப்படின்னு தான் கைஸ் போட்டேன். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வீடியோக்குள்ள போட்டுங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆளுன்றது கொடுத்துருங்க. ஸோ அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வீடியோ நம்ம என்னெல்லாம் சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 எப்படி அப்டேட் பண்ண போகிறது நான் டீப்பாக சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இருக்கிற வந்து ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் விண்டோஸ் 11 நீங்கள் ஆன்லைனாக அப்டேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன தேவைன்னா விண்டோஸ் 10 தேவை. ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 வச்சிங்கன்னா உங்களால் வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட விண்டோஸ் 10 இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 டெஸ்க்டாப் கைஸ். நான் வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், பட் இருந்தாலும் மறந்துட்டேன். ஸோ விண்டோஸ் 11 தான் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன், பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து உங்களோட விண்டோஸ் 10ல பார்த்தீங்கன்னா திஸ் பிசி இல்லாட்டி மை பிசி இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து செட்டிங்ஸ் விண்டோவில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து நான் வச்சுருக்க வந்து AMD Akszayan Silver 3000 PU ரேடான் கிராஃபிக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் 4GB RAM இது மஸ்ட் கைஸ். உங்களுக்கு வந்து மினிமம் 4GB RAM தேவை. 2GB RAMலாம் சப்போர்ட் ஆகாதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இன்ஸ்டால் ஆனால் உங்களுக்கு மினிமம் வந்து 4GB RAM அப்புறம் ஒரு நல்ல ப்ராசர் உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 உங்களுக்கு இருக்குன்னா விண்டோஸ் 10 64 பிட் அந்த மாதிரி ஏதாச்சும் காமிக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா இந்த பிட்லாம் கிடையாது போல இருக்குது. இதில் வந்து சிஸ்டம் ப்ளே 64 பிட் அப்படின்னு தான் வந்து இருக்குது டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில். ஸோ விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்லாம் கொடுக்கல. ஸோ வந்து எடிஷனில் வந்து டேரெக்டாக 64 பிட் மட்டும்தான் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்குது விண்டோஸ் 11ல். ஸோ உங்களுக்கு வந்து 64 பிட்டுன்னு காமிக்கும் விண்டோஸ் 10ல். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 10 வந்து உங்களுக்கு மஸ்ட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரேம் வந்து உங்களுக்கு 4GB கண்டிப்பாக தேவை. ஸோ இது ரெண்டு மஸ்ட்டு, அப்புறம் நல்ல ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் 10ல் இருக்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் விண்டோஸ் அப்டேட் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சைடு விண்டோஸ் 11 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பாஸ்ன்னு இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் 11 இஸ் ரெடி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ விண்டோஸ் அப்டேட் இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிக்கும். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜில் தான் காமிக்கும், மெகா பைட்ஸில் இல்லை ஜெகா பைட்ஸில் காமிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது விண்டோஸ் அப்டேட்டில் அப்டேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4GB கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏறத்துக்கும் உங்கள் மொபைல் டேட்டானா கொஞ்சம் அது இன்னும் 4GBனாலும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க் லைக் வந்து இந்த ஜியோ ஃபைபர் நெட் இல்லாட்டி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடும் நல்லாயிருக்கும். அது மாதிரி அன்லிமிட்டட் டேட்டானால உங்களுக்கு வந்து ஈஸியாக ஏற்றிடலாம். பட் ஆனால் நீங்கள் மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து இன்னைக்குள்ள டேட்டா முடிஞ்சுன்னா நாளைக்குள்ள டேட்டாவில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்லீப்போ இல்லாட்டி ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு எங்களை பிசி. அப்புறம் வந்து இந்த அப்டேட் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா பரவாயில்ல, அது வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆகிற மாதிரி ஆயிருங்க. ஸோ நானே நிறைய பேருக்கு இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் டேட்டாலாம் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி டேட்டா லோனுன்னு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5GB எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம். அந்த 5GB வந்து 1GBக்கான வவுச்சர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் அப்புறம் ஏர்டெல்லில் வந்து அதுக்கேற்ற மாதிரி 4G வவுச்சர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த நெட்ஒர்க்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் வவுச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி தான். பட் ஆனால் இன்னொன்று நீங்கள் வந்து கொஞ்சம் மொபைல் டேட்டானா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினாக வந்து உங்களோட சிஸ்டம் செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் செட்டிங்ஸ் போங்க. இந்த டிஸ்பிளேல இருக்கும், அப்படி இல்லாட்டி இந்த பவர் அண்ட் பேட்டரியில் இருக்குங்க ஸ்லீப் செட்டிங். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து இது வந்து விண்டோஸ் 11 உங்களுக்கு விண்டோஸ் 10லையும் ஸ்க்ரீன் இருக்கும், ஸ்க்ரீன் அண்ட் ஸ்லீப் இருக்கும். கண்டிப்பாக ஸ்லீப் செட்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இது எல்லாமே நவர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் பிசி லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் நவர் வச்சுக்கணும். பிசியாக இருந்தாலும் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி சொல்லணுங்க, ஒரு 3 hours பக்கமாக ஆகும் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்படியே வந்து பிசியை விட்டுட்டு போகிறீங்கன்னா வந்து ஸ்லீப்பில் விழுந்துச்சுன்னு வைங்களேன், திருப்பி ஓப்பன் பண்ணும்போது அது திருப்பி ரீஸ்டார்ட் ஆகக்கூடாது டவுன்லோடு. ஸோ அதனால் நீங்கள் வந்து நவர்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஓடும். நீங்கள் வந்து லேப்டாப்பாக இருந்தால் ப்ளக்டின்ல வச்சுக்கோங்க, சார்ஜ் போட்டே வச்சுருங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஏறும்போது. ஸோ இன்ஸ்டாலிங்க்கும் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாலிங் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்கல. இந்த மாதிரி நான் நவர் கொடுத்துட்டு ஸ்லீப் தூங்க போயிட்டேன் நான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இன்னும் கவனிக்கல. பட் ஆனால் டவுன்லோட் ஆகிறதுக்கு மொபைல் டேட்டா வந்து ஒரு
3 ஹவர்ஸ் பக்கம் ஆகும் கைஸ். ஸோ அது வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன தேவைன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் கூட ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் உங்களுக்கு இருக்கும் விண்டோஸ் 11ஓட விண்டோ. ஸோ இதில் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் சொல்ல போனால் இதில் நிறைய வந்து விண்டோஸ் ஷார்ட்கட் கீஸ் நிறையா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு நாளைக்கு நான் வந்து தனி வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா ஐகான் லோகோஸ்லாம் கூட மாற்றிருக்காங்க. ஸோ இந்த விண்டோஸ் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் வந்து 3Dயில் இருக்குது. இது வந்து 2Dயில் மாற்றிருக்காங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே 3Dயில் மாற்றினா நல்லா இருந்திருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக நம்ம நோட் பண்ண விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டாஸ்க் பாரில் இருக்கிற ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இது வந்து இப்போ வந்து சென்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படியே மேக்புக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கைஸ். இது எடுத்தோன்னே நோட்டீஸ் பண்ணுற விஷயம் தான் கைஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் சொல்ல வரணும்னா இந்த சர்ச் ஆப்ஷன் பாருங்கள். இந்த பூத கண்ணாடி மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஐக்கான். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த சைடு நமக்கு விண்டோஸ் 10ல் வந்து சர்ச் இருக்கும்ல, அதே மாதிரி இது வந்து கீழே இருக்கிறது இங்கே மேலே வந்துருக்கு. ஸோ உள்ள மற்றபடி வந்துட்டுன்னா வேறு என்ன பெரிய சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்ஜெட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. விட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் இன்டர்நெட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகி மெதுவாக வருங்க. ஸோ இதில் வந்து கிரிக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அதுதான் இருக்கும். வேறு ஏதாச்சும் நமக்கு தேவைன்னா கூட அதில் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டு டூ அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்கும் கைஸ். ஸோ இது ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு போவோம். நம்ம ஸ்டார்ட் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி தான் பாப்அப் ஒரு நிமிஷம் கைஸ். இந்த மாதிரி பாப்அப் வரும். அந்த மாதிரி பாப்பப் வரும் கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்ட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கிற ஆப்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பாட்டிஃபைலாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை கைஸ். நான் வந்து அதில் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்க விண்டோஸ் 11ல். நான் ஓப்பன் பண்ணும்போதே ஸ்பாட்டிஃபைலாம் இருந்துச்சு கைஸ். அப்புறம் ஸ்பாட்டிஃபை, அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு, அப்புறம் ஃபேஸ்புக் இருந்துச்சு. வாட்ஸ்அப் வந்து முன்னாடியே நான் விண்டோஸ் 10ல் வாட்ஸ்அப் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை தான் காமிக்கிறாங்களா இல்லை இவங்களும் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரில. அது மட்டும் செக் பண்ணணும் அப்புறமா. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்கிற விண்டோஸ் 11 வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் எரர் காமிச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் இன்ஸ்டாகிராம் இல்லை டெலிகிராமோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்கை கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம், டிஸ்கார்ட், அப்புறம் டெலிகிராம் 3த்தையும் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா என்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மெயினாக உங்களுக்குன்னா நான் என்ன எப்படி சொல்கிறேன், நான் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன எரர் காமிச்சிட்டு அந்த எல்டி பிளேயர் ஒரு இது இருக்கும்ல, அது நான் வச்சிருந்தேன். அதில் வர்ச்சுவல் பாக்ஸ்னு ஏதோ ஒன்று இருந்திருக்கும் போல இருக்கு. அதை நம்ம அன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில எரர் இருந்தாலும் இருக்கலாம் உங்களுக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்சால் அதை வந்து சால்வ் பண்ண முடியுமான்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஸ்லாம் காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். ஸோ அதுவும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் கொண்டு வந்துட்டாங்க, அப்புறம் டெலிகிராம் டெஸ்க்டாப் கொண்டு வந்துட்டாங்க, அமேசான் பிரைம் வீடியோ ப்ரோ விண்டோஸ், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை மியூசிக்லாம் வந்து முன்னாடி இருந்துச்சு என்கிட்ட. இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸ்விட்ச் கொண்டு வந்திருக்காங்க, எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆப்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த விட்ஜெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கைஸ். ஸோ சாரி, விட்ஜெட்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் ஒன் அப்புறம்லாம் காமிக்கல. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட ரெக்கார்டர் ஓப்பன் ஆயிருக்கு, அப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து இது ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நிமிஷம். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஏதாச்சும் நான் டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம் அப்படி ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ நான் வந்து இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களே, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு மீன் இப்படி அந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து கட், காப்பி, ரீநேம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர், அந்த ஃபார்வர்ட் சிம்பிள் வந்து ஷேருக்கு, அதுக்கப்புறம் டெலிட் ப்ளேஸ். ஸோ இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மேலேயே. ஸோ டெலிட் கொடுத்துட்டோம்னா அது டெலிட் ஆயிருங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதில் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கார்டர் விண்டோ, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நியூ டெஸ்க்டாப் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது டெஸ்க்டாப்பே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த விண்டோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன், விண்டோஸ் எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி இன்னொரு ஒரு டெஸ்க்டாப் மாதிரி வரணும்னா நீங்கள் வந்து வெளில ரீஸ்டார்ட் பண்ணி புதுசாக வந்து வேறு அட்மின் போட்டு லாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படியே புது டெஸ்க்டாப் மாற்றுற மாதிரி. ஸோ நீங்கள் எக்கச்சக்கமான ரேம் வச்சுருந்தீங்களே இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ கம்மியாக ரேம் இருந்துச்சுன்னா அப்பப்போ லேக் அடிக்கிற மாதிரி தோணுங்க. ஸோ இப்போ வந்து டெஸ்க்டாப் ஒன்று நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கலாங்க. ஸோ வேறு என்ன இருக்குன்னா
வேறு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம், வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கிறது, அப்புறம் வந்து சவுண்ட், அதுக்கப்புறம் பேட்டரி இங்கே காமிக்குங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணியிருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கிறது, ப்ளூடூத், அப்புறம் ஏரோப்ளேன் மோட். விண்டோஸ் 10ல இருக்கிறதா இதில் வந்து யூஐ சேஞ்சஸும் இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ் மட்டும்தான் நிறையா பண்ணியிருக்காங்க. புது அனிமேஷனும் அப்புறம் கிராஃபிக்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க கொஞ்சம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னீங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஆர்என்னா மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பென்சில் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ அது ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து வேறு என்னென்னா வேறு வந்து இது ஒன்று இருக்குது கை. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி செட்டிங்ஸ் இருக்கா. இப்போ வந்து நான் இந்த பாக்ஸ் பக்கத்தில் கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் மவுஸ் வச்சுருந்தேன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது இப்படி வச்சுட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டியூல் டேப்ஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த மாதிரி நான் இப்போ இந்த சைடு எப்படி சொல்லணும்னா நம்ம செட்டிங்ஸ் பக்கம் வந்து மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணேன்னா இந்த சைடு ரோல் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து நான் ரோல் பண்ணேன்னா இங்கே இருக்கிறது இந்த மாதிரி ரோல் ஆகும் கைஸ். ஸோ இதில் என்னன்னா விண்டோஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த ஃபைல் மேனேஜர் வந்து இப்படி கொடுத்து வச்சுருந்தேன்னு வைங்களேங்க. ஸோ ஒரு நிமிஷம் இது இப்படி கொடுத்து வச்சுருந்தேன்னா நான் வந்து திடீர்னு இதை அப்படி கிளிக் பண்ண போனேன்னு வைங்களேன், இந்த மாதிரி மறைஞ்சிருங்க கேஸ். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மினிமைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் அப்புறம் வந்து இது வந்து ஒரு இருந்தோம்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் க்ளோஸ் ஆகாது கைஸ். ஸோ இது வந்து வேறு லெவலில் ஒரு அப்டேட்னே சொல்லலாம். இந்த இடத்துல வேறு லெவல் ஃபீச்சர்னு சொல்லலாம். அது வந்து இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4 டேப்ஸ் இந்த மாதிரி அட்டன்டேட்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க 4 காமிக்குது. நீங்கள் நிறைய ரேம் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு லேக் அடிக்காமல் இருக்கும். நீங்கள் 4GB தான் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேக் அடிக்கும் கைஸ். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வேறு என்ன சொல்ல போனோம்னா வேறு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னால் அந்த எக்ஸ்பாக்ஸ் கேமர் அதெல்லாம் முன்னாடி இருந்தது தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சில இந்த ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பர்சனலைசேஷன்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த சவுண்டெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்கு இந்த சவுண்ட் இருக்கும்ல, இந்த தீம் சவுண்ட். இந்த ஒரு நிமிஷம் கைஸ் ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே இந்த இடத்துல இந்த விண்டோஸ் சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அப்புறம் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் தீம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டிஃபால்ட்டாகவே இருக்குது, அதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஸ்க்டாப் ஐகான்ஸ் இருக்குது. டெஸ்க்டாப் ஐகான்ஸில் அப்படின்லாம் இருக்குன்னு தெரியல. ஸோ ஐகான்ஸ்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மற்ற எல்லாமே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஐகான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஸோ இப்போ வந்து கீழே டாஸ்க் பார்லாம் நினச்சதை விட சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் உள்ள இருக்கிற யூஐ இன்டர்ஃபேஸ்லாம் செம்மையாக இருக்குது. பட் என்ன குறையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ்லையும் எப்படி சொன்னால் விண்டோஸ் 7லேருந்து நான் வந்து இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் காமிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பலாம் பெரிய சேஞ்சஸ் கொடுத்த மாதிரி தெரியல விண்டோஸ் 7ல் இருந்து நான் பார்த்த வரைக்கும். ஸோ இதில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா நமக்கு வந்து டாஸ்க் பார் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் வந்து யூஐ சேஞ்சஸ் இருக்குது. அப்புறம் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறையாக தோணுதுன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஆப்ஸ்லாம் இதோட அந்த ஒரு ஆரோ மார்க்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சா நல்லா இருக்குமோன்னு தோணுது கைஸ் எனக்கு. கொஞ்சம் அப்படியே ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி அப்படியே டீசெண்டாக சூப்பராக இருக்கிற மாதிரி அப்புறம் ஏதாச்சும் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதாச்சும் பேட்ச் அப்டேட் மாதிரி விட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுது கைஸ். ஸோ மற்றபடி வேறு என்னென்னா இதுக்கப்புறம் வந்து என் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்பைடர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அனகொண்டா, அதுக்கப்புறம் வந்து பைச்சாம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கோடிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் 11ல் வந்து எப்படி சொல்கிறேன்னா இது ஒர்த்தா இல்லையா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த மாதிரி விண்டோஸ் 11 அப்டேட் ஒர்த்தா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லலாம். யூஐ சேஞ்சஸ் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸ் வந்து கூட அது வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் கூட நம்ம மெதுவாக ஏதாச்சும் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் கூட அப்புறமா நம்ம மெதுவாக போடுவோங்க. ஸோ
இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்து வேற லெவல்ல இருக்கு. விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணலாம் கைஸ். ஸோ நல்லா இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஐ மீன் நெட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நீங்க டவுன்லோட் பண்ணி வைங்க. ஸோ அவ்வளோதான். சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.